தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முதலமைச்சருடன் மோதல், ஆளுநர் ராஜினாமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். முதலமைச்சருடன் மோதல், ஆளுநர் ராஜினாமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மேற்கு வங்காள மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடந்த 15 ஆண்டு காலமாக மேற்கு வங்காளத்தில் முதலமைச்சராக உள்ளார். அவருடைய ஆட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி குடைச்சல் கொடுத்து வந்துள்ளது. இருந்தாலும் கூட மம்தாவை வீழ்த்த முடியவில்லை. கவர்னரை நியமித்து கவர்னர் மூலமாக மம்தா பானர்ஜிக்கு இடையூறு பண்ணி கொண்டிருந்தது. இதனால் கவர்னருக்கும் முதலமைச்சருக்கும் மோதல் முற்றி இருந்தது. இந்த சூழ்நிலையில் நேற்று நள்ளிரவில் மேற்கு வங்காள கவர்னர் ஆனந்த போஸ் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். மம்தா பானர்ஜியை சமாளிக்க முடியாமல் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இன்னும் 2 மாதங்களில் அங்கு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த சூழ்நிலையில் புதிய ஆளுநராக, தமிழக ஆளுநராக உள்ள RN ரவி மாற்றப்பட்டுள்ளார். இந்த தகவலை மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். புதிய ஆளுநர் நியமனம் சம்பந்தமாக அமித்ஷா தன்னிடம் பேசுகையில் தமிழக ஆளுநர் RN ரவி மேற்கு வங்காளத்துக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தன்னிடம் கலந்து ஆலோசிக்கவில்லை என்று அதிருப்தி தெரிவித்துள்ளார். ஆக முதலமைச்சருடன் ஏற்பட்ட மோதலால் மேற்கு வங்காள முதலமைச்சர் ஆனந்த போஸ் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தமிழக ஆளுநர் RN ரவி மேற்கு வங்காளத்துக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். RN ரவி தமிழ்நாட்டிலேயே திமுகவுக்கு குடைச்சல் கொடுத்தவர். கண்டிப்பாக மம்தா பானர்ஜிக்கு மிகப்பெரிய இடையூறு பண்ணுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆளுநர் RN ரவி ஒரு IPS அதிகாரியாக இருந்தாலும் கூட அவர் RSS சங்க பரிவார் அமைப்பை சார்ந்தவர் தான். ஆகவே திரிணாமுல் காங்கிரஸ் முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது.